ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நைட்டி தான். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் நைட்டி வீடியோவில் ப்ளீட்டிங் சென்டர் எலாஸ்டிக் நைட்டி வீடியோவில் என்ன மாதிரி நைட்டி வீடியோஸ் வேணும்னு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னப்போ இந்த மாடல் தான் நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. இது ரொம்ப சிம்பிளான மாடல், ஒரு 10 நிமிஷத்தில் உங்களால் ஸ்டிச் பண்ணிட முடியும். பட் ஏதோ ஒரு குட்டி டிசைன் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு நான் 44 இன்ச் வித் இருக்கிற ரேயான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். டெய்லி வேர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே நம்மளோட புட்டிக்கில் இருக்கிறது தான். ஸோ நான் அந்த புட்டிக் டீட்டெயில்ஸ் வந்து கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸும் இருக்கும். இந்த நைட்டுக்கு நான் வந்து 2.5 மீட்டர் பிட் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீல வாக்கில் மடிச்சுக்கிறேன். லென்த் வைஸ் வந்து 2ஆக மடிச்சிருக்கேன். இதை அப்புறம் வித் வைஸ் மடிக்கணும். லென்த் வைஸ் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வித் வைஸ் மடிக்கணும். 4ஆக மடித்து போடணும், அவ்வளவுதான். ஸோ ஒன்ஸ் மடித்து போட்டதுக்கப்புறம் இது வந்து 4 லேயராக இருக்கும். இதில் உங்களோட அந்த ஃபோல்டட் எட்ஜிலேருந்து ஒரு 2 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. ஸோ 2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணி ஒரு 8 to 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்த இல்லாமல் நீங்கள் அடுத்த ஃபேப்ரிக்கை வந்து கேல்குலேட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அந்த டிசைனுக்காக இது விடுறோம். ஸோ 2 இன்ச் மட்டும் கேப் விட்டுக்கோங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 7-8 இன்ச் வரைக்கும் போட்டிங்கனாலே போதும். இதை தாண்டி இப்போ நம்ம வந்து நார்மலாக மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த டிசைனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெக்லைன் வைக்கக்கூடாது. நெக்லைன் வந்து நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஷோல்டர், உங்களோட மார்க்கிங் வந்து ஷோல்டர் மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நைட்டிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லூஸாகவே நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ ஷோல்டர் மார்க்கிங்லேருந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் கர்வ் அது வந்து எடுக்கிறேன். அந்த கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க்கிங் எடுக்கணும். அந்த கோடு போட்டதுலேருந்து எடுக்கணும். ஸோ ஆர்ம் ஹோலுக்கு வந்து 7 இன்ச், பட் நைட்டி அப்படிங்கிறதுனால 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் 8 இன்ச் வைக்கிறேன். ஸோ இதை நார்மலாக எப்பயும் போல் 2 டாட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆர்ம் ஹோல் லைன் போட்டதுக்கப்புறம் நம்மளோட பாடி மெஷர்மெண்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கையிலையும் அந்த கேப்பில் இருந்து அந்த 2 இன்ச்சை வந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ளீட்டாக தெரியும். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா அந்த இதை நீங்கள் கணக்கு பண்ண வேணாம். பட் நான் வந்து அந்த இதை கணக்கு பண்ணி தான் எடுக்கிறேன். அது வந்து அந்த 2 இன்ச்சை வந்து நான் அப்படியே விட்டுறேன். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளீட் வந்து நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். உங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ளீட் டிசைன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை தாண்டி நான் என்னோடய பாடி மெஷர்மெண்ட் ப்ளஸ் அதோட அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அந்த 2 இன்ச் ஃபேப்ரிக் நீங்கள் இல்லாத மாதிரியே கணக்கு பண்ணிக்கோங்க. இது வரைக்கும், இந்த மார்க்கிங் வரைக்கும். ஸோ இதை இப்போ ஆர்ம் ஹோலை வந்து 2ஆக டிவைட் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து கொடுத்துக்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தது பார்த்துட்டு நிறைய பேர் தையல் கிளாஸ்க்காக கேட்டிருந்தீங்க, ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்காக. ஸோ நான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு சர்டிஃபிகேட்ஸோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்சதுமே ரொம்ப சீக்கிரமே நான் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆர்ம் ஹோல் கர்வ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் எடுத்து வெளில சைடில் வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வுக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் ஆர்ம் ஹோலையும் மார்க் பண்ணியாச்சு, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலையும் மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்கை அப்படியே போட்டிருக்கோம். ஸோ நல்லா தாராளமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஃப்ரீ ஹேண்டாகவே என்னோடய பாடி ஷேப் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஒரு பாட்டமில் 2லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் கொடுத்துக்கோங்க சைடில். ஸோ சைடில் வந்து தொங்காமல் இருக்கும். நீங்கள் எந்தளவு ஃப்ளேர் கொடுக்குறீங்களோ அந்தளவு வந்து இதோட ஹைட் வந்து ஏறிக்கிட்டே போகணும். ஒன்ஸ் இந்த மார்க்கிங்லாம் முடிச்சிட்டோன்னா நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட மார்க்கிங் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்லைன் வந்து நம்ம அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணுவோம். ஸோ அதனால் பேக் ஆர்ம் ஹோல்லேருந்து நம்ம அப்படியே வந்து கட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அண்ட் நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் சொன்னதை பார்த்துட்டு தையல் கிளாஸ்க்கு நம்மளோட ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் சர்டிஃபிகேட்ஸோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் சீக்கிரமே ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். ஷோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஃபேப்ரிக் மட்டும் எடுத்து அந்த ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது 2.5 மீட்டர் எக்ஸ்ட்ரா இருந்த பிட்டில் வந்து நான் வந்து அந்த சைடில் இருந்த பிட்டில் ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எந்த அளவு அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அதே அளவு உங்களோட ஸ்லீவுக்கும் கொடுக்கணும். அண்ட் அந்த அலவன்ஸ் கொடுக்குற இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ நான் கோடு போட்டிருக்கேன்ல அந்த மாதிரி இருக்கணும். அது தாண்டி அது உள்ளே இருக்கிறது தான் நம்ம கர்வ் பண்ணுறதெல்லாம் பண்ணணும். அண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் எப்படி ஸ்லீவ்ஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனலில் நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்லீவ்ஸையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோல் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2ஐயும் தனியாக பிரிச்சுட்டு ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கில் கொஞ்சமாக கிராஸ் பீஸும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளோட கட்டிங் பார்ட்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் நெக்லைனுக்கு அட்டாச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மெயின் பாடி மெஷர்மெண்ட்டும் கட் பண்ணியாச்சு.
இப்போ அந்த ப்ளீட் டிசைன் வர்றதுக்காக நம்ம ஒரு 2 இன்ச் எடுத்தோம்ல, ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கை உள்பக்கம் மடிச்சு போட்டுக்கோங்க. ராங் சைடு வெளில தெரிகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ இதில் 8 இன்ச்லேருந்து 7 இன்ச் வரைக்கும், 7லேருந்து 8 இன்ச் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 8 இன்ச் வைக்கிறேன். ஸோ வச்சு நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம்ல, அந்த 2 இன்ச் மார்க்கிங்கை அப்படியே ஒரு கோடாக போட்டுருங்க. ராங் சைடு உங்களை பார்த்துருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுக்குமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ 2 இன்ச் வச்சு அதே அகலம் மேலேயும் கீழேயும். ஸோ 2 இன்ச்சுக்கு 8 இன்ச் நான் கொடுத்துருக்கேன். 7, 6, 8 அப்படின்னு 3 இன்ச்சில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே ராங் சைடில் இந்த மாதிரி போட்டாச்சு. அதை அப்படியே ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு தையலாக போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ப்ளீட்காக நம்ம விடுற இடம். ராங் சைடு திருப்பி அந்த ஃபோல்டட் எட்ஜில் ஒரு 2 இன்ச் வச்சு அதை நம்ம ஒரு ஸ்டிச்சாக போடுறோம். அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் எந்த இடத்துல முடியுதோ அதோட முடிச்சிடுங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுலேயுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ளீட் இருக்குல்ல, நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்த தாண்டி நம்மளோட நெக்லைன் வைக்கணும். 3 இன்ச்சோ 2 இன்ச்சோ 3.5 இன்ச்சோ நீங்கள் எப்பயும் என்ன நெக்லைன் வைப்பீங்களோ அந்த தையல்லேருந்து எத்தனை இன்ச்சோ அத்தனை இன்ச் வைங்க. நெக்கோட அகலம் உயரம்லாம் எப்பயும் போல் நீங்கள் ஒரே மாதிரி செய்ய வேண்டியதான். எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல நம்ம தையல் போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல அதை இழுத்து விடணும். அவ்வளவுதான். அந்த தையலுக்குள்ளேயே உங்களோட என்ன நெக்லைனோ அந்த நெக்லைனை வந்து முடிச்சிடுங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு யூ ஷேப் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து மார்க்கிங் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த தையல் போட்டிருக்கிற இடத்துலேருந்து மார்க்கிங்ஸ் வரணும். வச்சுட்டு இதை நெக்லைன் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை சென்டராக மடிச்சு விடுங்க. கரெக்டாக சென்டராக மடிச்சு விடுங்க. சென்டராக மடிச்சு விட்டு ஜஸ்ட் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு அயன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும் நீங்கள் தையல் போடுறப்போ. ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கீழே வந்து அந்த கரெக்டாக அந்த வீ வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு அயனில் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பயும் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட வேண்டியதான். இந்த டிசைனுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா செய்கிறது இந்த வேலை மட்டும்தான். ஸோ கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எல்லா கிராஸ் பீஸையுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ நெக்லைன் ஃபினிஷ் பண்ணையில் நீட்டாக வரும். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் 2 ஷோல்டர் ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே எடுத்து ரைட் சைடு ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ 2 தையல் போட்டு 2 சைடுமே ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஜாயின் பண்ண இடத்துல இருந்து நம்மளோட கிராஸ் பீஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களை பார்த்து ரைட் சைடு வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிராஸ் பீஸ் இல்லைன்னா நம்மளோட பயாஸ் பீஸ் ஆர் வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் எதையுமே இழுக்கக்கூடாது. அப்படியே வச்சு தான் தைக்கணும். லைட்டாக எடுத்து வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ நெக்லைன் உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகும். துருத்திக்கிட்டு நிற்கிறது, திருவிக்கிட்டு இருக்குது ஜெனி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்காது. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ப்ளீட் வச்சு அயன் பண்ணியிருக்கோம்ல, அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்மளோட 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி முடிச்சு வர இடத்துல அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம்ல, அது மேலே இந்த ரா பீஸ் இருக்கிற மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் முடிஞ்சதும் நம்மளோட கிராஸ் பீஸில் நம்மளோட ஸ்டிச் பண்ண அந்த தையல் பிட் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த கிராஸ் பீஸை நல்லா இழுத்து வச்சு கார்னரில் ஒரு ஃப்ளாட் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லாக வந்து நாச்சஸ் போட்டு விடுங்க. இது எந்த டைப்பில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக வரும், இழுக்காமல் வரும். ஸோ இப்போ கிராஸ் பீஸை வந்து 2ஆக மடித்து உள்ளே வச்சு அப்படியே ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரண்ட் பேக் நெக்லைன் ரெண்டையுமே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான நைட்டி தான். எடுத்து வச்சு இழுக்காமல் ஜஸ்ட் அந்தந்த இடத்துலையே சுருட்டி நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்லைன் ரெண்டையுமே முடிச்சாச்சு. ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு, எந்த இடத்துலையுமே திருக்கிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பட்டன் வந்து நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். சைடில் வந்து ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்லீவ்ஸை கீழே மடித்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன் 2 ஸ்லீவ்ஸையுமே. ஒன்ஸ் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டர் ஷோல்டரும் நம்மளோட ஸ்லீவ்ஸோட சென்டரையும் மார்க் பண்ணி ரெண்டையும் ஒன்றா வச்சு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஷோல்டரோட மிட் பாயிண்ட் அப்புறம் ஸ்லீவ்ஸோட மிட் பாயிண்ட் ரெண்டையும் ஒன்றா வச்சு 2 சைட்லேயுமே வர மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க 2 சைடுமே. அண்ட் நம்ம என்ன அலவன்ஸ் கொடுத்தோமோ அதே அலவன்ஸ் கொடுத்து ஸ்லீவ்ஸோட சேர்த்து ஜாயின் பண்ணிவிடுங்க.
இந்த மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணையில் இந்த ஆர்ம் ஹோல் பிட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக உட்காரும். ரெண்டுமே வந்து முன்ன பின்ன இருக்காது. அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. அலவன்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த அலவன்ஸ் கொடுக்குற இடத்த ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்க அப்படின்னா. ஸோ 2 சைடுமே கீழே வரைக்கும் நான் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். 2 சைடுமே அதே அளவு அலவன்ஸ் கொடுத்து அட்டாச் பண்ணிவிட்டு கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடை வந்து நான் ஓப்பன் பண்ணி அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்லீவ்ஸில் எப்படி அடிச்சோமோ அதே மாதிரி தான். ஜஸ்ட் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே எந்த இடத்துலையுமே திருகாமல் ஒரே மாதிரி வரணுங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நான் இந்த பட்டன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பட்டன் வேணாலும் வச்சுக்கலாம். பட்டன் வைக்காமல் கூட இருந்துக்கலாம். ஸோ அந்த மிட் பாயிண்ட்லேயும் இதுவும் இவ்வளோ இறக்கம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ளீட் இன்னும் கொஞ்சம் மேலேயே முடியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 7 இன்ச் 6 இன்ச் அப்படி வச்சுக்கலாம். ஸோ நைட்டியோட ஃபினிஷ்ட் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். பின்னாடி வந்து நாங்கள் இழுத்து பின் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ளீட் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ப்ளீட்டாகவே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ நல்லா இருக்குது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியறதுக்கும் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும், தையல் வீடியோஸ் நிறைய பிடிக்கும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே. அண்ட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.